ஆவாரம் பூ துவையலுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குறாங்க பாருங்க. ஆவாரம் பூ, கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய். ஆவாரம் பூ துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆவாரம் பூ, பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்ட உடனே எல்லாத்தையும் ஒன்று போட்டு வதக்கணும். ஆவாரம் சுகர் காரங்களுக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப நல்லது. ஆவாரம் பூ கூட்டு பண்ணுவாங்க, பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். இப்படியே செய்யலாம், துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இப்படி சொல்லுங்க. இது தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. தீயாது, இல்லைன்னா தீஞ்சிடும், அடி பிடிச்சிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு செவந்துச்சிங்களா, நல்லா ஆறட்டுங்க. நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இப்போ திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை இதில் போட்டுட்டேன் நான். உப்பு தேவையில்லைன்னா வேணாம், ஃபஸ்ட்டே போட்டுட்டுனா வேணாம். நல்லா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு திருப்பி எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுங்க. பார்க்கலாம் வாங்க. ஆற வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஆவாரம் பூ இதெல்லாம் எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, உளுத்தம்பருப்பு, தேங்காய், புளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆவாரம் பூ போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வானல்ல எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிப்போம். காஞ்ச மிளகாய், அப்படியே கூட சட்னி மாதிரி சாப்பிடலாங்க. துவையல்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும், எண்ணெயில் வதக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்னினா அப்படியே சாப்பிடலாம், துவையல்னா ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போடுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த துவையல் கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அடி பிடிச்சி கொண்டுருக்காக தான் நான் இப்படி கிளறிட்டே இருக்கேன். இங்கே அடி பிடிச்சிக்கும். சட்னினா இவ்வளோ தூரம் வதக்க தேவையில்ல. துவையெல்லாம் நல்லா வதக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். பாருங்க சரிங்களா, எண்ணெய் அந்த ஓரத்தில் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்தால் எதுனா தொக்கு நல்லா அருமையாக இருக்கும். துவையல் நல்லா சாப்பாட்டுக்கு நம்ம ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். துவையல் வச்சுக்கணும். சாப்பாட்டே போட்டு பிடிச்சி சாப்பிட்லாங்க. துவையில் சாதம் வெள்ளை சாதம் வடிச்சிட்டுக்கலாம். இந்த மாதிரி துவையல் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சுகர் கலங்கி இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. சுகர் பேஷண்ட்லாம் தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் துடிக்க எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். நம்ம சாப்பாடு போட்டு நல்லா பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க. இல்லை தொட்டுக்கு கூட சாப்பிடுவாங்க. ரசம் சாப்பிட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆவாரம்பூ துவையல் சாப்பிட்டு பாருங்க.